Hey guys, it's me PYR Kadir. இசைஞானி இளையராஜா இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் இப்போ வரைக்குமே வந்து எல்லாரையும் தான் இசை மூலியமாக தான் வாய்ஸ் மூலியமாக கட்டுக்குள்ளே வச்சிருக்க ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொன்னோம்னா காப்பிரைட் இளையராஜா அப்படின்னு சொல்லலாம். நான் ஏன் காப்பிரைட் இளையராஜா அப்படின்னு சொல்லணுங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போதைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமே வந்து ட்ரெண்டிங்காக எல்லா மக்களுமே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்மே வந்து யாரும் கிட்ட வச்சிருக்காங்கன்னு பார்த்தா டிவிகே. ஸோ தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் மூலியமாக தான் வச்சிருந்துருக்காங்க. ஸோ அவங்க மேலே தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்மே இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட திருச்சியில் வந்து அவங்களோட பிரச்சாரத்தை வந்து நடத்துகிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இசைஞானி இளையராஜா காப்பிரைட் இளையராஜா அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வந்து நடத்தி இருந்திருக்காங்க. ஸோ அந்த பாராட்டு விழா இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில பார்க்கும்போது பாராட்டு விழா நடத்துறது அப்படிங்கிறது வந்து நார்மலான விஷயம் தான். அண்ட் இதுல வந்து இசைஞானி அப்படிங்கிறப்போ அவருக்கு பாராட்டு விழா நடத்துறது ஓகே நார்மல். அவருடைய இதுல வந்து அவர் நல்லாவே இது பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதனால வந்து நார்மலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பாராட்டு விழாவில் யார் கலந்துருக்காங்கன்னா நம்ம தமிழகத்தோடைய சிஎம்மான மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்துருந்திருக்காரு. அண்ட் உலகநாயகன் கமலஹாசன், அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவங்க எல்லாருமே கலந்துருந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம அந்த பாராட்டு விழாவில் வந்து இசைஞானி இளையராஜாவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு நியூஸை வந்து பேசியிருந்திருக்காங்க. ஸோ இவங்க பேசுனது வந்து நான் அவங்களுக்கு தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாமல் பேசுறாங்க அப்பெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க பாட்டில் ஏதோ வீட்டில் பேசுகிற மாதிரி ஒரு குரூப்பாக உட்காந்து பேசுகிற மாதிரி அவங்க ஏதோ ஒரு மைக்கில் வந்து பேசுகிறாங்க. அது வந்து இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ டெம்ப்ளேட்டாகவே வந்து மாறி இருக்கு. ஸோ ரஜினி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து இளையராஜா பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து வீடியோ டெம்ப்ளேட்டாக மாறி இருக்கு. அண்ட் இன்ஸ்டாகிராமில் சரி ரொம்பவும் ட்ரெண்டிங்காக பேசப்படுது. யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ரொம்பவும் ட்ரெண்டிங்காக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அவங்க என்ன பேசுனாங்க, எதை பற்றி பேசுனாங்க, ஸோ இது வந்து பாதி தப்பு வந்து இளையராஜா மேல இருந்தாலுமே மீதி தப்பு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேல தான் தப்பு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இதுல இந்த வீடியோ ஃபுல்லாவே நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா, இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்க, அந்த பாராட்டு விழாவில் என்னதான் நடந்துச்சு, ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம சிஎம் வந்து அமைதியாக இருந்தாங்களா, கமலஹாசன் அமைதியாக இருந்தாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ மூலியமாக நீங்கள் 4 விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுட்டு ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அது மூலியமாக நீங்கள் வந்து 4 விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இளையராஜா, இசைஞானி இளையராஜா பற்றி நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இசைஞானி இளையராஜா எல்லாருக்குமே தெரியும். 90ஸ்லேருந்து இப்போ வரைக்குமே அவருடைய வாய்ஸாக இருக்கட்டும், ஒரு கரகரப்பான ஒரு வாய்ஸ் மூலியமாக பாட முடியும்னு நிரூபித்த ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா அது வந்து இசைஞானி இளையராஜா தான். ஏன் அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாருமே வந்து பாருங்கள், சிங்கர் எல்லாருமே பாருங்கள், அவங்க மேல் சிங்கராக இருக்கட்டும் இல்லை ஃபீமேல் சிங்கராக இருக்கட்டும், எல்லார் வாய்ஸுமே வந்து ஒரு கரகரப்பான ஒரு குரல்லாம் இருக்காது, ஒரு சாஃப்டான ஒரு குரல் தான் இருக்கும். பட் இசைஞானி இளையராஜாவுடைய வாய்ஸ் வந்து ஒரு கரகரப்பான ஒரு குரல் வந்திருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பருத்தி வீரன்ல வந்து அந்த அறியாத வயசு புரியாத மனுஷன், ஸோ அந்த சாங்கை பார்க்கும்போது மைனூட்டா நீங்க வந்து ஹெட்செட்ல போட்டு பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் மட்டுமே வந்து ஒரு கரகரப்பா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க வந்து நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். பட் அதே படத்துல வந்து மற்ற சாங்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது எல்லா சிங்கர்ஸோட வாயிலுமே வந்து கரகரப்பானதான் இருக்காது, இளையராஜாவுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும். ஸோ இப்படி ஒரு கரகரப்பான ஒரு குரல் மூலியமா வந்து மியூசிக்ல வந்து ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்னு நிரூபிச்ச ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா அது வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வந்து நடத்தினாங்க. அதுல வந்து நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் உலகநாயகன் கமலஹாசன் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் சத்யராஜ் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டாரு. ஸோ இதெல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, ரஜினி கிட்ட வந்து ஒரு இளையராஜா வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பேசிட்டு இருக்கிறப்ப ரஜினியோடைய பிளாஷ்பேக், அவங்களுடைய நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நான் சொல்லவா அப்படின்னு கேட்குறேன். சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து நாங்க எல்லாமே வந்து பீர் அடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏதோ ஒரு படத்துக்கான ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அங்கே உட்காந்து வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து அன்னைக்கு நைட் வந்து பீர் அடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ரஜினி அமைதியா இல்லாம அவர் அங்கேருந்து வேகமா வந்து இவரை மாட்டி விட்டோம் அப்படிங்கிறத, நம்மளை மாட்டி விட்டாரே அப்படிங்கிறதுக்காக வந்து இளையராஜாவை மாட்டி விடணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு நினைச்சிருந்திருக்காரா இல்லை காமெடிக்கா சொன்னாரான்னு தெரியல, ஆனால் சிரிச்சு தான் வந்தாரு. ஸோ அவர் வந்துட்டு இல்லை அன்னைக்கு நைட்டு நாங்கள் வந்து சரக்கு அடிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து இருந்தோம், நானும் மகேந்திரன் ஸோ அவர் யாரோ மகேந்திரன் நினைக்கிறேன். ஸோ அவரும் நானும் வந்து சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் போட்டோம். அண்ட் இளையராஜா அவர்களுக்குமே வந்து நாங்கள் வந்து வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை பீர் தான் அடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரைக்குமே வந்து சரியான அலப்பறை வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட்
அப்படின்னு சொன்னோன்னா அது ஓகே, இது வந்து சரி ஒரு காமெடியா சொல்லிருந்தாங்க அப்படின்னு சொல்லிடலாம். சொல்லி முடிச்சுட்டு இவர் நேரா போயிட்டு சூப்பர் ஸ்டார் வந்து அமைதியா உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ஆனா அது பண்ணாம இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மணி வரைக்குமே இவர் அலப்பறை வந்து 6 பீர் அடிச்சுட்டு அலப்பறை பண்ணிட்டு உலகத்துல உள்ள எல்லா கிசுகிசுமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாதிரி, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பாராட்டு விழாவில் வந்து நான் இது பண்ணிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன் அப்படிலாம் வந்து நினைக்க தோணுது. அதுவும் முக்கியமா நம்ம உலகத்துல உள்ள எல்லா கிசுகிசு அந்த முக்கியமா வந்து தமிழ் ஹீரோயினோட கிசுகிசு அவங்களுடைய லவ் ஸ்டோரி தான் பத்தி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே வந்து ரஜினியோடைய ஒய்ஃப் இருக்காங்க அண்ட் அவங்களுடைய பொண்ணு இருக்காங்க, எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து இப்பெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வந்து என்னடா பண்ணிட்டீங்க, ஒரு மேடையில பாராட்டு விழாவில் இருக்கு, பக்கத்துல வந்து சிஎம் உட்காந்துருக்காரு, அவருக்கு நேராவே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் வந்து நினைக்க தோணுது. ஸோ இப்படி வந்து பேசிட்டு இருக்காங்க. ரஜினியை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அந்த ஸ்டேஜில் வந்து எப்படி பேசணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியாத ஒரு ஆளாக இருப்பாரோ அப்படின்னு தான் வந்து நினைக்க தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஸோ இது ஒரு தடவை தான் மட்டும்தான் கான்ட்ரவர்சியாக பேசிக்காரா அப்படின்னு கேட்டோம்னா இது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஸ்டேஜில் வந்து நிறைய கான்ட்ரவர்சியான நியூஸ் வந்து பேசியிருந்திருக்காரு. ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நேரடியாக பார்க்குறவங்க இருக்கட்டும், இல்லை வந்து டெலிவிஷனில் பார்க்கக்கூடியதாக இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் வந்து தமிழ்நாடு முழுக்கவே பார்க்கறாங்க. அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற விதமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு வந்து கொஞ்சம் தெரியல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்துக்காக ஒரு ஸ்டேஜில் வந்து அப்போலாம் வந்து சோசியல் மீடியாலாம் கிடையாது. ஸோ சும்மா வந்து அப்போ யூடியூப்போ இல்லை வந்து இன்ஸ்டாகிராமோ இல்லை வாட்ஸ்அப்போ எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஏதோ ஒரு படத்துல உடைய ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினிகாந்த் வந்து பேசியிருந்திருக்காரு. ஸோ அப்பயுமே இளையராஜாவை பற்றி தான் பேசியிருக்காரு. அவருக்கு என்ன வன்மமோ என்னமோ தெரில, அவர் வந்து பேசியிருக்காரு. அப்போ என்ன பேசுனா கிட்டத்தட்ட வந்து அந்த பேசுனது வந்து அவர் வன்மத்தை கொட்டுற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வெயிலில் காடு மேடு அலைஞ்சி வெயிட் லாஸ் பண்ணி இல்லை வெயிட் கெயின் பண்ணி நாங்கள் கஷ்டப்பட்டு காடு மேடெலாம் அலைஞ்சி நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு படம் எடுத்து சம்பாதிக்கிறோம். ஆனால் இளையராஜா வந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு கம்போஸ் பண்ணி அவர் வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு அப்படின்னு வந்து இளையராஜாவை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இதில் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு படம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோ மட்டும்தான் வந்து காடு மேடெல்லாம் ஏறி போய் நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஹீரோ ஹீரோயின் காமெடியன், ஸோ அவங்க பக்கத்தில் கோ ஆர்டிஸ்ட் அவங்க மட்டும்தான் அவங்க பார்க்குறீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய பேர் டெக்னீஷியன் இருக்காகட்டும், இல்லை வந்து முக்கியமாக வந்து கேமராமேனு லைட் மேனு இவங்கெல்லாமே வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படக்கூடியவங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா டைரக்டரை தாண்டி கேமராமேன் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது தான் ஹீரோவே. ஸோ அவங்களுக்கு எந்த டேரக்டர் சொல்கிற மாதிரி ஆங்கிள் வேணும், ஸோ அவங்க சொல்கிற மாதிரி எந்த ஆங்கிளில் எப்படி எடுக்கணும் அவங்க யோசித்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்து இந்த ஸ்க்ரீனையும் நம்ம இது பண்ணி இந்த சீனையும் நம்ம வந்து கேமராவில் எடுத்து, ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயம். இப்படி இருக்கிறப்ப ரஜினி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து படத்தை எடுக்கிறோம், ஆனால் நான் கஷ்டப்பட்டு இது பண்ணாலுமே இளையராஜா அவர்கள் வந்து ஏசியில் உட்காந்துக்கிட்டு ஈஸியாக வந்து காசு சம்பாதிச்சுட்டு போயிட்டாரு, கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னா இவர் ஆக்டிங்கை விட்டுட்டு நேராக வந்து கம்போசிங் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கலாம் அப்படிலாம் வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நியூஸ் வந்து பேசியிருந்துருக்காங்களா. ஸோ இன்னொரு என்னன்னு பார்த்தோம்னா கூலியோடைய ஆடியோ லான்ச்சில் வந்து பேசியிருந்திருப்பாங்க. கூலியோட ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் பேர் சௌபின் சாகிர். ஸோ அந்த இது மோனிகா பாட்டில் கூட இருப்பால, அவர் ஆக்டிங்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாகவே வந்து அவரோட டான்ஸிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த கூலியோட அந்த மோனிகா சாங்கில் அவருடைய டான்ஸிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்ன பேசியிருந்திருக்காருன்னா ஆடியோ லான்ச்சில் வந்து கான்ட்ரவர்சியான ஒரு நியூஸை வந்து சௌபின் சாகிரை பற்றி வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா சௌபின் சாகிர் வந்து ஒரு வழுக்கத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே திருப்பி நீ உனக்கு என்ன இருக்கு வாழுது அப்படின்னு கேட்டான்னா ரஜினி என்ன எங்கே போய் என்ன சொல்லுவார் என்ன பண்ணுவார் அப்படின்லாம் தெரியவே தெரியல. ஸோ ஒரு மரியாதையாக இல்லாமல் ஒரு அவருடைய பாடி ஷேம் பண்ணி அவர் ஒரு பேசினது அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அதே ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு மக வயசு ஸ்ருதிகாசன்லாம் வந்து ரஜினிக்கு வந்து பொண்ணு மாதிரி அவங்கள போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஸ்ருதிகாசன் அவங்க வந்து ஒரு ஐட்டம் சாங் ஆடுறவங்க, ஸோ மாடலிங்கான ஒரு பொண்ணு அப்போ எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவங்களுடைய கரியர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வந்து ஐட்டம் சாங் ஆடுறாங்களோ இல்லை ஹீரோயினாக நடிக்கிறாங்களோ இல்லை வந்து வில்லியாக நடிக்கிறாங்களோ இல்லை வந்து காமெடியாக நடிக்கிறாங்களோ இது அவங்களுக்கு
பர்சனலான ஒரு விஷயம். இவர் வந்து அவர் பொண்ணு வயசுல இருக்கிற ஒரு ஆளை ஒரு பொண்ணை போயிட்டு இது மாதிரி அவ பேசுறது அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி வந்து நிறையாவே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நிறையாவே ஒரு ஸ்டேஜில் இருந்து ஒரு கான்ட்ரவர்சியா வந்து பேசியிருந்திருக்காரு. ஸோ இப்படி பேசுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 80 வயசாயிட்டு, இளையராஜாவுக்கு 80 வயசாயிட்டு, இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டார், நான் சொல்லவா அப்படின்ட்டு இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. ஆனால் தப்பு வந்து இளையராஜா மேலேயும் தான் தப்பு, அண்ட் வந்து பாதி தப்பு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே தான். குடிக்கிறாங்க, ஓகே குடிச்சாரு, ஆட்டம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே விட்டுறது இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் வந்து ஊருக்குள்ளே வந்து எல்லா கிசிஸையும் கேட்டார். அதுக்கப்புறமா வந்து எக்கச்சக்கமான லவ்வெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜுக்கான ஒரு மரியாதையை வந்து கெடுக்கக்கூடிய விதமாக வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான நியூஸாக இருக்குது, ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து அவங்க ஆடியோ லன்ச்சில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூலியமாக வந்து அதிகமாக வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இன்ஸ்டாகிராம் நிறையா பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ டெம்ப்ளேட்டாக கூட வந்து அந்த ரஜினி பேசுகிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோதான் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.